காவல்துறையினர் சட்டத்தை மீறி தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்றும் தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி தெரிவித்துள்ளார். 21வது மதுரை தென்மண்டல காவல்துறை ஐஜியாக விஜயேந்திர பிதாரி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மதுரை ரேஸ்கோர்ஸ் காலனி பகுதியில் உள்ள தென்மண்டல காவல்துறை ஐஜி அலுவலகத்தில் மதுரை டிஐஜி அபினவ்குமார் மற்றும் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஐஜி விஜயேந்திர பிதாரி கந்துவட்டி, போதைப்பொருள் விற்பனை, மணல் கொள்ளை போன்றவற்றை தடுக்க தீவிரமாக பணியாற்ற இருப்பதாகவும், பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து சைபர் கிரைம், பொருளாதார மோசடி போன்ற புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக பராமரிக்கிறது, குற்றங்களில் தடைப்படுறது, குற்ற விசாரணைகளில் தீவிரமாக விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணி நீதிமன்றம் மூலமாக சீக்கிர தண்டனை வாங்கிறது, பெண்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமாக குற்றங்கள்னு தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறது மற்றும் விபத்துகள், சாலை விபத்துகள், வாகன விபத்துகள் தடைப்படுறதுக்காக தேவையான நடவடிக்கைகள். அதே மாதிரி கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள் மேலே கவனம் கொடுத்து கந்துவட்டி சம்பந்தமாக பிரச்சனைகளில் தீவிரமான நடவடிக்கைகள் எடுப்போம். அது சம்பந்தமாக தேவையான ஸ்பெஷல் முகாம்கள் கூட ஏற்பாடு பண்ணுவோம். போதைப் பொருள்கள் விற்பனை இருக்கட்டும், போதைப் பொருள்கள் வாங்கிறது இருக்கட்டும், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு நோக்கத்துடன் ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகள் அனைத்து மாவட்டங்களில் எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுவோம். ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் எல்லாம் இருக்கும். இப்போது இந்த மாதிரி டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுக்காக என்கரேஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 112 கால் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. இந்த வசதிகள் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். மணல் திருடல் இருக்கட்டும், சைபர் குற்றங்கள் இருக்கட்டும், பொருளாதார குற்றங்கள் இருக்கட்டும், இந்த மாதிரி குற்றங்களில் கவனம் கொடுத்து சீக்கிர சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தேவையான ஆக்ஷன்ஸ் இருக்கும்.